அதிமுகவினுடைய அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியா இருக்கட்டும், ம். அவங்களுடைய உழைப்பா இருக்கட்டும், அவங்க கரெக்டான ஒரு பாதையில போயிட்டு இருக்காங்க. இப்படியே போனா 26ல அவங்க மீண்டும் ஆட்சியை பிடிப்பது உறுதிங்கிறது இல்ல உங்களுடைய அதுல ஓபிஎஸ் எல்லாம் இணைக்கணுங்கிறீங்க. ஓபிஎஸ்ஐ பிஜேபியோட அட்லீஸ்ட் என்டிஏல தனி NDA ல சிம்பல் ஒரு இடத்துலயாவது அவரை என்டிஏல அவங்களுக்கு ஒரு 3-5 சீட் வாட் எவர் அவங்களோட நிச்சயமா ஜெயிக்கணும். அவர்கிட்ட இருந்த 2 எம்எல்ஏக்கள் ஆல்ரெடி வெளியில வந்துட்டாங்க. இவர் ஹென்றி மனோஜ் பாண்டியனும் இன்னொருத்தரும் வந்தாச்சு. ஸோ அவருக்கு ஐ மீன் ஏன்னா அவங்க பிரிக்கிற ஓட்டு சார். இந்த முறை 4ஆக போச்சுன்னாரு. போன முறையே கிட்டத்தட்ட 2000 ஓட்டுக்கு கீழே 26 சீட்டு போச்சு. அந்த 2000 சீட் 5000 கீழே போட்டிங்கன்னா 39 சீட் என்னமோ வந்துச்சு. ஸோ 26 சீட் இந்த பக்கம் வந்திருந்ததுன்னா இவங்க கூட்டணி 78, அவங்க 140. இந்த 26 வந்துன்னா இவங்க 100, அவங்க 100ன்னு ஆயிருக்கும். ஸோ இந்த முறை அந்த டிவி இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு பலம் இல்லை ஓபிஎஸ்ஓ இல்லை இவரோ டிடிவியோ என்று சொன்னால் கூட அவங்களுடைய அந்த